கட்டவிழ்த்திடுனார். கட்டவிழ்க்கப்பட்டதும் அவன் சுத்தமான சரீரமாய் சுத்தமாய் வந்தான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பது மெய்யான சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். உங்களுக்கு சொல்ல தெரியல, ஏதாவது ஒரு வசனம் இருந்தால் சொல்லுங்க. 2 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக 1 அதிகாரம், இன்றைக்கு 2 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது கண்ணில் படுகிற வேத வசனத்தை இங்கே இருக்கிறதுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை எடுங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளை இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். உற்சாகமா கையை தட்டுங்க. திரும்ப வாசி, 2 முறை வாசி. பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். ஹல்லேலூயா. அக்காலத்தில் இஸ்ரவேல் ராஜா தீர்க்கதரிசிகளை தான் பயன்படுத்துவான். யுத்தத்துக்கு போக வேண்டுமானால், போகக்கூடாது என்று சொன்னார். அப்படி இருக்கையில் ஒரு முறை சீரியா படை இஸ்ரவேலை படையெடுக்க ஆயத்தப்படுகிறது. உடனே இந்த தகவலை எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் யுத்தத்தை நடத்தி ஜெயங்கொள்ளாமல் போனது சீரியாவுடைய ராஜாவுக்கு. அப்பொழுது அவர் கேட்கிறார், யார் யார் இந்த தகவலை கொடுக்கிறார்கள்? அது ரூமர், மர்மரியும். இந்த ரூமரை யார் கொடுக்குறாங்க? நம்ம யுத்தத்துக்கு போகிற நேரத்தை, எந்த இடத்துல யுத்தத்துக்கு போகிறோம் என்பதனை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பவன் யார் என்று தன்னுடைய ஊழியக்காரிடத்தில் சீரியா ராஜா கேட்கிறார். அப்பொழுது அவனுடைய ஆளில் ஒருத்தன் தான் கேட்குறான், அப்படி அல்ல ராஜாவை, இங்கிருந்து யாரும் இந்த ஒட்டு கேட்டு ஒன்று அங்கே சொல்கிறது இல்லை. ஆனால் அங்கே ஒரு எலிசான ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். நீர் பள்ளி அறையில் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பேசுகிறீரோ அதை கூட அவன் அறிந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். உச்சமா கையை தட்டுங்க. இப்போ காதலிக்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் புருஷன் எப்படி பேசுவான்? நான் பேசுகிற மாதிரி பேச முடியுமா? நான் எப்படி பேசுனேன்? இப்போ ஒரு காரியத்தை சொன்னேன். பள்ளி அறையில் அரண்மனை இளவரசியோட ராஜா என்ன மெல்ல பேசுகிறீரோ, அது கொஞ்சம் பேசுறீ, சத்தம் இல்லாமல் பேசுவோம் இல்லை? அப்படி தானே பழக்கம்? அப்படி தானே? உங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போட்டு பேசுவாரோ? கொஞ்சம் பேசுவதை கூட, அதாவது ஒருவருக்கும் பக்கத்து அறையில் இருக்கிற ஆட்களுக்கு கூட கேட்காத அளவுக்கு பேசுகிற அந்த ரகசியத்தை கூட இஸ்ரவேல் இருக்கிற எலிசா அதை கேட்பான், அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். தாம் ப்ராப்பசி, பரத்தின் ஞானம், தேவனுடைய வல்லமை. புரோக்கரேஜெல்லாம் தேவையில்லை. நீர் தும்முனா கூட, இத்தனை மணிக்கு தும்முனா சமேரியா பட்டணத்தில் இருக்கிற ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஊழியக்காரன் அறிவிப்பான் என்று தகவல் சொல்லப்படுகிறது. பிரமித்து போவான். ஹல்லேலூயா. அவனை பிடிக்கிறது தான் ஒரு கூட்டத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா. இதில் என்ன தெரிகிறது?
இப்போ தேவன் ஊழியக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க இவ்வளோ பேர், இங்கே யார் என்ன பாவம் செஞ்சாலும் எனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுனா எனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு விரோதமாக சிந்திச்சா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே சும்மா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும், ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும். ஒரு 10 மாவட்டங்களை தாண்டி நம்ம சபைக்கு வருகிற ஒரு ஸ்திரீ உண்டு. அவங்க இங்கே இல்லாதனால தைரியமாக சொல்லலாம். ஒரு ஸ்திரீ உண்டு, நம்ம சபை மெம்பர் தான். இந்த வசனத்துக்கு ஒரு சாட்சி. ஆனால் அடுத்த சபையில்னு ஆளை கொண்டு வர முடியாது. அவர் இங்கே சபையில் இருக்கிற ஆளை தான் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார்கள். ஒரு முறை கர்த்தர் சொன்னார், ஒரு டெலிஃபோனை போடு, ஒரு டெலிஃபோனை போடு. டெலிஃபோன் போடு. யாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாய் நீ? யாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்க? அது விக்கிரகத்தை சேவிக்கிறவன், விக்கிரகத்தை சேவிக்கிறவன், விக்கிரகத்தை தூரம் காட்டுகிறவன். யாரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாய்? இதுதான் சத்தம், தேவ சத்தம். உடனே அந்த அம்மா சொல்லுது, அப்பா அது மாமா பையன். என்ன பையன்? மாமா பையன். அவனுக்கு வயசு எத்தனை, இப்போ உனக்கு வயசு எத்தனை? கேள்வி விசாரணை நடக்கிறது. மனம் திருந்தி பிழைத்தால் நீ மீதியாயிருப்பாய், இல்லை என்ன கத்தரால் நீ அடிக்கப்படுவாய் என்று ஒரு பிராபசியை அங்கே தேவன் அனுப்பினார். அல்ல ஒரு சும்மா கையை தட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த சகோதரன் அவளுடைய மாமா பையன், அந்த மாமா பையனுக்கு இந்த அம்மா ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இந்த அம்மா ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. குட்டு கிடைக்குன்னு சொல்லுவேன்ல, குட்டு. இந்த செய்தி கேட்ட இந்த பக்கமே வரமாட்டாங்க, நம்ம தப்பித்தான். குட்டு கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஆணுடைய குட்டு கிட்டி மாதிரி இறங்க. இந்த அம்மா என்ன செய்து அந்த ஆளுக்கு ஒரு டிப்ஸ் கொடுது. பாஸ்டர் சொன்னா ஐ ஆம் ஓகே. ஒரு சம கையை தட்டுங்க. நான் விபச்சார விடுதியாக நடத்துகிறேன், பாஸ்டர் சொன்னா ஐ ஆம் ரெடி. எனக்கு மேட்ரு தெரியாது, இந்த அம்மாவையும் தெரியாது, இந்த ஆளையும் தெரியாது. ஃபோனில் பேசும்போது திடீர்னு அந்த பையன் பேசுகிறான். அவன் எப்படி சொல்கிறான்? அப்பா 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 நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அப்பா அப்பா ஒரு பொண்ணை விரும்புகிறேன். இதுக்கெல்லாம் என்ன பொய்யண்டா கூப்பிடுற? நீ பொண்ணை விரும்புகிறா, அந்த பொண்ணுக்கு அப்பா கிட்ட போய் நீ பொண்ணை கேட்டுக்கோ, அதிலே முறை இல்லைப்பா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அப்போ அவன் புருஷங்கிட்டே கேட்டுக்கோ. இது என்ன ரைட்டு? இதானே ரைட்டு? நீ புருஷங்கிட்ட கேட்டுக்கோ. இல்லைப்பா புருஷன் போட்டால் வெட்டிடுவார். அப்போ ஏன்டா நீ வெட்டி சாகிறதுக்கு வேண்டி நீ போகிற? அந்த அம்மாவுக்கு இஷ்டம், எனக்கும் இஷ்டம். ஆனால் தடையாக இருக்கிறது இப்போ நீங்கள். இப்போ நானாகும் தடை. அப்போ நான் என்ன செய்யணும்? ஃபோன் போட்டு ஒன்று சொல்லுங்கள், ஃபோன் போட்டு ஒன்று அம்மாவிட்ட சொல்லுங்கள். இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் நல்ல பையன், சுத்தமான பையன், உண்மையில் அன்பு வைத்திருக்கிறான், பாசம் வைத்திருக்கிறான். இன்னும் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு நான் 1000 புக் அடித்து உங்களுக்கு தர்றேன், 1000 புக் அடித்து தர்றேன்னு புரோக்கரேஜ் பேசினான். நல்ல ஒரு சும்மா கையை தட்டுங்க. இப்போ நானும் பார்த்தேன், 1000 புத்தகம் யாரும் அடித்து தர மாதிரி இல்லை. இந்த பையன் எப்படி சொல்கிறானே, சரி 1000 புக்கில் 2000 புக் அடித்து தருவியான்னு கேட்டேன். இப்போது எனக்கு ஃப்ரைம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? உண்மையிலே விபச்சாரத்தை தூண்டுகிறதற்கு இவன் பாலம் அமைத்து கொடுக்குறான் இல்லையா? அப்படிதான் நினைப்பீங்க. 1000 புக்கு 2 ஐயா 1000 இல்லை 2000 புத்தகமே அடித்து தரலாம். அப்போ நான் கேட்டேன், இயேசு கிறிஸ்துவனை தெரியுமா? அது தெரியாதையா. அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை தேடும், நான் அப்படி இல்லை. சரி முதல்ல
அந்த அம்மா உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் ரெண்டாம் பட்சம். முதல்ல உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகளை அழிப்பதற்கு 2000 புத்தகத்தை அச்சிட்டு ஜனங்களுக்கு கொடு, நான் உனக்கு ஜெபம் பண்ணுகிறேன். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து உனக்கு தந்தானி பெற்றுக்கோ. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ ஏன்னா ஊழியம் தப்பு இல்லையே, சரிதானே? முதல்ல நீ இவன் சொஸ்தமானால் இந்த மாதிரி இச்சைகள் வராதில்ல. இவன் விக்கிரகத்தை விட்டு வெளியேறினா இவன் சுத்தம். இப்போ நான் கொடுத்தாலும் வரமாட்டான். ஐயோ இயேசு கிறிஸ்து அடிச்சிருவார். 2000 புத்தகம் அச்சிடுவதற்கு பர்மிஷன் கிராண்டட். தந்துடுறேன் பிரதர். அக்கௌண்ட் நம்பர் கேட்டான். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாச்சு. உடனே அடுத்த கட்டும் கேட்குறான். ஐயா ஜிபியில் வராது, 2 லட்சம் ரூபா இருக்குல்ல, ஜிபியில் வராது, ஆனால் நீங்கள் ஐஏஎஸ் கோடை கொடுங்க. அப்போ ஐஏஎஸ் கோடையும் கொடுத்துட்டேன். நானும் விழிமேல் இல்லை வழிமேல் விழி வைத்து காத்திருப்பது போல நான் அக்கௌண்ட்டு எஸ்எம்எஸ்ஸை பார்த்து நான் காத்திருந்தேன் 5 மணி ஆச்சு. பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு விக்கிரத்தை சேவிக்கிறவன் தன்னை பரிசுத்தம் அடைவதற்கு புத்தகம் அடிக்கிறான்னு சொன்னால் காத்திருந்தேன். 5 மணி ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் வருது. அப்பா, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த பையன் 2000 புத்தகம் வச்சுட்டுக்கு காசு அனுப்பினாங்க. யாது பையன்? நான் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இது சொல்கிறேன். யாது பையன்? மத்தியானம் உங்கள்கிட்ட பேசுனான்ல, ஒரு பையன் பேசுனா மாமா பொண்ணை விரும்புகிறான்னு. அந்த பொண்ணு நான் தான் ஐயா. கையை தட்டுங்களா. அப்போ என்ன நடந்தது? அவர் 2000 புத்தகம் அச்சிட்டு தர்றேன்னு சொல்லிட்டு என்ன பொண்டாட்டி ஆகிட்டான் ஐயா. அது நீங்கள் சொன்னதாக சொல்லி உச்சாம கையை தட்டுங்களா. அவன் எந்த தலையிலையும் மிளகாய் அரிச்சான், ஆண்டவர்கள் தலையில மஞ்சள் அரிச்சே போயிட்டான். உற்சாம கையை தட்டுங்க. இனி ஜீவனோட இருப்பான் அவன். உற்சாம கையை தட்டி. அப்ப நீ தான் பாஸ்டர் சொன்னா ஓகேன்னு சொன்னியா? ஆமாய்யா. இப்போ நான் என்ன விபச்சாரப்படிதான் நடத்திட்டு இருக்கிறேன்? மறுபடியும் அவள்கிட்ட கேட்குறேன். உனக்கு ஒருத்தனை பிடிச்சனா நீ போயிட்டேரி. ஆனால் பாஸ்டர் சொன்னா உங்களோட வர்றேன்னு சொன்னிய புருஷனை கேட்டுட்டு போய் தொலைய வேண்டியதானே நீ? ஊழியக்கார மேல பழைய சுமத்துகிறாய் தான் சொல்லுகிறேன். யாரு பாவம் செய்தாலும் இங்கே தெரிய வரும். நான் விசாரித்தேன். எந்த விக்கிரகத்தோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? மாறுதலித்தால் பாவம் விளைந்தது. பாவம் பிரசவித்தது. பாவம் பிரசவித்தால் என்ன ஆகும்? மரணத்தை கொண்டு வரும். பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே பாவம் ஒரு மனிதனை கொல்லும். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விக்கிரகத்தை இந்த ஊழியத்தில் வருகிற ஒரு ஸ்திரீ வேத வசனத்தை கற்று தெரிந்தும் அறிந்தும் பாஸ்டர் சொன்னா நான் ஓகே. இன்னும் முறைப்பையனிடத்தில் தகாத உறவுக்கு பெர்மிஷன் கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்னா சீஸ் ஒன் ஆஃப் தி ஆன்டி கிறிஸ்து. உற்சாம கையை தட்டுங்க. இரு மனம் உள்ள ஒரு ஸ்திரீ, 2 சத்தத்தை கேட்கிற ஒரு விசுவாசி. நீங்க ஒரு சத்தத்தை கேட்கணும். என்ன சத்தம் கேட்கணும்? என் சத்தத்தை கேட்கணும். என் சத்தனை என் தேவனுடைய சத்தத்தை தான் கேட்கணும். அந்தி கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டா நீங்களும் இந்த தேசத்தில் போய் பாவம் செஞ்சுட்டு தான் வருவீங்க. உற்சாம கையை தட்டுங்க. அப்படி பாவம் செஞ்சுட்டு வந்தா அடுத்த கட்டம் பேரோட சொல்லுவேன். அதான் இந்த ஊழியம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையா தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. நான் பைபிள் படித்து ஊழியம் செய்யலை. உங்களுக்கு நம்பர் 1, பைபிள் காலேஜில் சென்று நான் ஊழியம் செய்யலை. அல்லேலூயா.